கலை மாமணி விருது பெற்ற எங்கள் பெருமதிப்பிற்குரிய நாட்டுப்புற கலைஞர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை நாம் இந்த நேரத்திலே அன்போடும் பெருமகளோடும் அழைத்து நிற்கின்றோம். இவருக்குரிய மரியாதையை நாம் எங்களுடைய வாழ்த்தலையோடு சந்தேசத்தோடு எங்கள் நாட்டை நம்பி வந்திருக்கிறார். நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த தாய் திருநாளாம் யாழ்ப்பாணத்திலே தன் காலடியை பதித்திருக்கிறார். புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை நாங்கள் கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த தருவாயில் கிராமிய மனமாற்றம் அல்ல, சினிமாவில் சிறப்பான கிராமிய பாடல்கள் உச்சஸ்தாயில் சொல்வாங்க கம்பீரமாக தன்னுடைய குரல் மூலமாக அந்த பாடலுக்கு பலவும் உயிரும் சேர்த்தவர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பாடல் கேட்கறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்களா? அவரிடம் இருந்து ஒரு சிறப்பு இருக்கிறது. சாதாரணமா பேசும் பொழுது ரொம்ப தன்மையா நல்லா பேசுவாங்க. ஆனா அந்த மேடை ஏறிட்டாங்கன்னா அவங்களுடைய தோற்றமே வேறையாக இருக்கும். அரை மணி நேரம் இருந்தால் போதும் உலகத்தில் ஆதிவாசி கலைகளை உங்கள் காதுகளில் புகுத்தி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த திறமைசாலி. இவரோடு பழக கிடைத்தது எமக்கு கிடைத்த சந்தர்ப்பம். வெறும் தமிழரை பெருமைப்படுத்துவதால் தமிழா நீ பேசுவது தமிழா என்ற பாடலோடு தான் நாம் இப்போது நடைபெற போகிறோம். எம் தமிழ் ஒருவனுக்கு வணக்கம். புரட்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களுடைய பாடல் அடியேன் இசையமைத்து பாடிய பாடல். தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னையா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை ஏனோ நீ மறந்தாய், ஏனோ நீ மறந்தாய். தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னையா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை ஒன்று தொலைத்தாய். தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. பொய்ப்பந்தாய் மனைவியை ஆகும் போக்கை உறவை நவ் என்றாய் உதவாத சேர்க்கை, பொய்ப்பந்தாய் மனைவியை பாரும் போக்கை, இனிப்பை சுய்த்தென்றாய் இரவை நைத்தென்றாய் எடியாடும் வாழ்க்கை, இரவை நைத்தென்றாய் எடியாடும் வாழ்க்கை, இனிப்பை சுய்த்தென்றாய் அறுத்ததினாக்கை, இனிப்பை சுய்த்தென்றாய் அறுத்ததினாக்கை. தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா.
வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி வைத்தார் துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டார் துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டார் கொலையாதா தமிழ் இப்படி கேட்டார் கொலையாதா தமிழ் இப்படி கேட்டார் தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா போல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா போல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா கண்முன்னே தாய்மொழி நலிவது நல்லதா கண்முன்னே தாய்மொழி நலிவது நல்லதா தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா வெள்ளைக்காரன்தான் நமக்கு எப்பனா வெள்ளைக்காரன்தான் நமக்கு எப்பனா தமிழா 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 நீ பேசுவது தமிழா நீ பேசுவது தமிழா நீ பேசுவது தமிழா இந்த நேரத்திலே எங்களுடைய கலைமாமணி புஷ்பவன குப்புசாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த நேரத்திலே எங்களுடைய வடக்கிலே குறிப்பாக யாழ் மண்ணிலே 20 வருடங்களுக்கு பின்னர் கால் பதிந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? இதுதான் 2004 என்று நினைக்கிறேன். யார் இந்துக்கள் உரிமை நடந்த நிகழ்ச்சிக்காக வருகை வந்திருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது எங்களுடைய தமிழ் மண், இந்த தாய் மண் யாழ்ப்பாணம் உங்களை எப்படி வரவேற்றிருக்கிறது? உங்களுடைய மன எண்ணம் எப்படி உங்களுக்கு இருக்கிறது? பனைமரத்தை பார்க்கின்ற பொழுது பனைமரம் எனக்கு ஒரு செய்தி சொல்லுது. என்னை பார், எத்தனை ஒளியை பார்த்திருப்பேன், எத்தனை ஒளியை கேட்டிருப்பேன், எந்த நிகழ்வுகளெல்லாம் கண்டிருப்பேன். இருந்தும் பார், நிமிர்ந்து நிற்கிறேன். என் கடமையை நான் செய்கிறேன், நினைவுகிறேன். நான் எதற்கும் பயப்படவில்லை, எதை பார்த்து ஓய்ந்து விடவில்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற பாடத்தை கற்றுக் கொண்டிருக்கிறேன். என்னை பார் என்று பனைமரம் என்று சொல்கிறேன். நிச்சயமாக இங்கு யுத்தத்தின் கொடுக்குகளுக்கு பிறந்து வெடி சட்டங்களால் பாலாக்கப்பட்ட நிறையவே பேர் உள்ளனர். அவர்களிடம் இந்த அனுபவங்கள் அதே போல தமிழ் மக்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள், மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார்கள். இந்த இன்பமானது, மகிழ்ச்சியானது நிலைக்கட்டும், வளம் பெறட்டும், நலம் பெறட்டும். என் தமிழ் உறவுகள் உலக அளவில் நிமிர்ந்து
பொன்னாகிற